இல்ல குறிப்பா அந்த பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்ட இன்னொரு வாதம் என்னன்னா, பல்கலைக்கழகங்கள்ல வேந்தராக முதல்வர் நியமிக்கும் வகையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் நிலுவையில் உள்ளது. அதை திரும்ப பெறாமல் புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியது சட்டப்பேரவை விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது ஆளுநரிடமிருந்து ஆக்சுவலா அது வந்தப்பே தப்பா தான் இன்டர்பிரட் பண்ணப்பட்டது. ஆளுநரிடமிருந்து வேந்தர் பதவியை பறிக்கக்கூடியதாக இந்த சட்ட மசோதாக்கள் கிடையாது. ஐ திங்க் புதிதாக உருவாக்கிய கவின்கலை பல்கலைக்கழகம் அல்லது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது உருவாக்கின ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அப்பதான் உருவாக்குறாங்க. அப்ப டைரக்டா வேந்தருங்கிறது முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு போட்டுக்கிட்டாங்க. இதுல ஆளுநர் வேந்தராக தொடர்கிறார். துணை வேந்தரை நியமிக்க கூடியதற்கு வேந்தர் ஒருத்தர ரெப்ரசன்டேட்டிவா நாமினேட் பண்ணணும் சர்ச் கமிட்டிக்கு அப்படிங்கிற அதிகாரத்தை மட்டும்தான் பறித்திருக்கிறார்கள். அப்ப இன்னைய ஸ்டேட்டஸ் இதுல இருந்து அது கம்ப்ளீட்டா முற்றிலும் வேறானதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் வேந்தரானார் இந்த 10 மசோதாக்கள் ஆனதுமே ஒரு நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அப்படியான ஒரு விஷயம் பேசப்பட்டது. பட் அதற்கு முன்பாக இந்த மசோதா நிலுவையில் இருக்கும்போது செகண்ட் டைம் அனுப்பும் போது ஹிந்துல எலாபரேட்டாக அதனுடைய கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆளுநர் வேந்தராக இருக்கிறதுல கை வைக்கல. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, நீங்க அதுலயே கை வச்சிருந்திருக்கலாம், வச்சிருந்தா இப்ப இந்த சிக்கல் இல்ல. ஏன்னா இப்ப யூஜிசில அவங்க நார்ம்ஸ் என்ன சொல்றாங்க, சான்சலர் கிட்ட இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரணும்னு இருக்கிறதா ஒரு விஷயத்த கோட் பண்ணிட்டு தான் சான்சலருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் நீக்க முடியாது யூஜிசி நார்ம்ஸ்க்கு எதிர்த்து வைக்கிறாங்க. நீங்க சான்சலரே அவர் இல்ல அப்படின்னு போனது போச்சுன்னு நீங்க அதுலயே கை வச்சிருந்தீங்கன்னா அது பெட்டரா இருந்திருக்கும்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்கு. அந்த பழைய பில் அப்படிங்கிறது ஆளுநருக்கும் பல்கலைக்கழகங்களுக்குமாக ஐ திங்க் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கொண்டு வரப்பட்டது அவங்களுடைய முதல் ஆட்சி காலத்துல. அது கம்ப்ளீட்டா ஆளுநர்கிட்ட இருந்து வேந்தர் பதவியையே அவரிடமிருந்து பறித்து இங்க அரசு கிட்ட வெஸ்ட் பண்றது. இது ஆளுநரினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தேவையில்லை என்கிற வகையில் சர்ச் கமிட்டிக்கான அதிகாரத்தை மாநில அரசு எடுத்துக்கொள்வது. ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.